Assalamualaikum. Hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மில்லட் கேக் ரெசிபியோட தான் நான் வந்திருக்கேன். என்னோட மெனு லிஸ்ட்ல ரொம்ப வருஷமா ஒரு 4 to 5 இயர்ஸாவே இருக்கிற ஒரு மில்லட் கேக் ரெசிபி இது. எனக்கு இங்க அதிகமா மில்லட் கேக் ஆர்டர்ஸ் வராது. பட் மில்லட் கேக் ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் யூஸ் பண்ற ஒரே ரெசிபி இதுதான். அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அண்ட் இன்னைக்கு எனக்கு இந்த மில்லட் கேக் ஆர்டர் இருக்கு. ஸோ அதுக்காக தான் ரெடி பண்றேன். ஸோ உங்களுக்குமே ஷேர் பண்ணா உங்க பிசினஸ்க்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த மில்லட் கேக் ரெசிபி உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே 1 கப் அளவு ராகி ஃப்ளார் வந்து எடுத்திருக்கேங்க. இது வந்துட்டு எந்த பிராண்ட் ஃப்ளார் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. யூஸ்வலாக நமக்கு கிடைக்கிற ஏதோ ஒரு ராகி ஃப்ளார் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ சூடு பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பேனில் போட்டுட்டு ஜஸ்ட் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்துட்டு வறுத்து எடுக்க போகிறோம் இந்த ஃப்ளாரை. ஸோ ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக வறுத்து எடுக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் வறுத்து எடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 to 5 மினிட்ஸ் தான் நம்ம இதை வறுக்க போகிறோம். ரொம்ப லாங்காக வந்து நீங்கள் வறுத்துட்டிங்கனாலும் ஃப்ளார் வந்துட்டு நல்லா இருக்காது. அதே மாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சும் நீங்கள் வறுத்தரக்கூடாது. நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் உங்களோட ஃப்ளேமை. மெதுவாக வந்துட்டு வறுத்தெடுங்க, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு 4 to 5 மினிட்ஸ் இது நல்லா வந்து வறுபடட்டும். உங்கள் ராகி ஃப்ளவர் வந்து நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த ராகி ரோஸ்ட் ஆகும்போது அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வரும், நல்ல ஸ்மெல் வந்து வரும். அப்படி இல்லைனா அந்த மாவு இந்த மாதிரி கையில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அந்த மாவு வந்து சூடாயிருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். அப்போவே வந்துட்டு பேன்லேருந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடணும். அதே பேனில் வச்சு கருக்கிடக்கூடாது ஃப்ளாரை. இப்போ ராகி ஃப்ளார் ஆட் பண்ண அதே பவுலில் ஒரு சிவர் வச்சுட்டு அடுத்ததாக 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவும் நான் சொன்ன மாதிரி எந்த பிராண்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நார்மலாக இங்கே எடுத்து எனக்கு வந்துட்டு அரைச்சி வர கோதுமை மாவு அதே தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நல்லா ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கட்டியான அந்த இது இருக்கும் இல்லையா, அதெல்லாம் திப்பியாக இருக்கிறது மட்டும் வெளியில் வந்துடட்டும். ஸோ அதையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் ராகி, 1 கப் வந்து வீட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் நான் இங்கே எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு வர கொக்கோ பவுடருங்க. ஸோ அதையும் வந்துட்டு நம்ம ஷிஃப்டரில் போட்டுட்டு நல்லா ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பேக்கிங் சோடா பவுடர் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா கொக்கோ பவுடர் நல்லா ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா அந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு நல்லா வந்து ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதையும் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பேக்கிங் சோடா நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது, கண்டிப்பாக ஆட் பண்ணி தான் ஆகணும். ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ளார் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். கொக்கோ பவுடர் அந்த ஃப்ளார் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடட்டும். இப்போ இந்த ஃப்ளார், கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவு பட்டர், நல்லா வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பட்டர் பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 100லேருந்து 120 கிராம்ஸ் அளவு பட்டர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அதை வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பீட்டரில் அடிக்கிற மாதிரி இருந்தால் எப்பவும் போல் பீட்டரை ஆன் பண்ணிட்டு நல்லா வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டாண்ட் மிக்சர் ஆன் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்துட்டு பட்டர் நல்லாவே வந்துட்டு க்ரீமி ஆயிடுச்சு. இதில் வந்து இப்போ நம்ம நாட்டு சக்கரை தான் இன்றைக்கி நான் ஆட் பண்ண போகிறேன். 1 கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க. நம்ம எடுத்துருக்க 2 கப் ஆஃப் ஃப்ளாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 கப்பு நாட்டு சக்கரை கரெக்டாக இருக்கும். கேக்கில் வந்து ஓவர் ஸ்வீட்னஸ் இருக்காது. கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனாக பண்ணுறதுனால ரொம்ப ஸ்வீட்னஸாக இருக்கிற கேக் கிடையாது இது. இது வந்துட்டு கரெக்டாக நார்மலான சுகர், சட்டிலான சுகராக இருக்கும். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடி ஸ்வீட்னஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் சுகர் கூட, ஐ மீன் ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அளவுக்கு சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப சட்டிலான ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரொம்ப ஓவர் சுகரியாக இருக்காது. இப்போ நம்ம சைட்ஸில் இருக்கிற பட்டர் அண்ட் க்ரீம் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு அகெயின் நான் வந்துட்டு ஸ்டாண்ட் மிக்சர் ஆன் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா க்ரீமியாக வந்துட்டு அடிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம். 2 மீடியம் சைஸ் முட்டை எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் முட்டைனா 3 முட்டை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். 2லேருந்து 3 முட்டை இந்த ரெசிபிக்கு நீங்கள் ஆட் பண்ண முடியும். நான் வந்து நல்லா பெரிய சைஸ் முட்டைங்கிறனால 2 முட்டை எடுத்திருக்கேன். அதையும் நல்லா 1 by 1 ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை பட்டர், சுகர், முட்டை எல்லாமே நல்லா கலந்து வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு க்ரீமி ஆயிடுச்சு. அகெயின் நம்ம சைட்ஸ் எல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு, இது எதுக்குன்னா எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்காகத்தான். நீங்கள் வந்துட்டு பீட்டரில் அடித்தாலுமே சைட்ஸ் எல்லாம் எப்போவுமே இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு திருப்பி அடிங்க. ஓகேவா, அடுத்ததாக இன்னொரு முட்டை வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஆன் பண்ணிடுறேன். இதுவும் நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகட்டும்.
இப்போ என்கிட்ட ஃப்ளார் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, ரெடி பண்ணி வச்ச கேக் ஃப்ளார் மிக்சர் வந்துட்டு இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு பாதி ஃப்ளார் ஃபுல்லாகவே வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் ஃப்ளார் வந்து நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். 2 பேட்சாக தான் ஃப்ளார் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்டாண்ட் மிக்சர் அப்படியே போட்டு அடிச்சோன்னா எல்லா ஃப்ளாரும் வெளியில் தெரிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பீட்டர் எடுத்து வச்சுட்டு கூட ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை ஒரு இது அது என்ன விஸ்கோ இல்லை அந்த பீட்டர்லேயே வரும் இல்லையா அந்த விஸ்க் மாதிரி அது கூட வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது அடுத்த ஃப்ளார் கொஞ்சம் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். பேலன்ஸ் இருக்கிற ஃப்ளாருமே நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அதே ப்ரொசீஜர் தான். திருப்பியும் வந்துட்டு அந்த ஃப்ளார் எல்லாத்தையும் அந்த இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீட்டர் ஆன் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பால் 1/4 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். மொத்தமாக இதில் 1/2 கப் அளவு பால் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பட் இப்போ வந்து நான் ஒரு 1/4 கப் அளவு ஃப்ளார் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன். ஐ மீன் மில்க் வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன். அடுத்த 1/4 கப் அளவு மில்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். பேட்டரோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் எடுத்துருக்கிற ஃப்ளாரை பொறுத்து தான் உங்களுக்கு பால் தேவைப்படும். ஒருவேளை உங்களோட ஃப்ளார் ரொம்பவே வந்துட்டு மாய்ஸ்சர் இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா பால் தேவைப்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னோடய ஃப்ளார் நல்லாவே வந்து பால் இழுத்துது. மொத்தமாக நான் 1/2 கப் அளவு பால் வந்து நான் எடுத்துருந்தேன். 1/2 கப்புமே ஆட் பண்ணியிருந்தேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் எனக்கு மிச்சம் இருந்துச்சு. ஃப்ளாரோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம ஒரு 8 inch பேன் நம்ம ப்ரௌனி பேக் பண்ணுற அதே பேன் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுலேயே வந்துட்டு நம்ம பேட்டர் ஃபுல்லாகவே வந்து போட்டுடலாம். ஸோ வீடியோவில் பேட்டரோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு உங்களோட பேட்டரோட கன்சிஸ்டன்சியும் வர்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது மேலே டாப்பிங்ஸ்க்கு நான் கொஞ்சம் நட்ஸ் வந்து போடுறேன். உங்களுக்கு வந்துட்டு சாக்கோ சிப்ஸ் போடுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை சாக்கோ சங்க்ஸ் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேலே டாப்பிங்ஸ் இல்லை ப்ளெயினாக கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா 180 degree Celsiusல 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். சேம் 180 degree Celsiusல 45 minutes எனக்கு பேக் ஆச்சு இந்த ஒரு கேக். ஸோ இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இதை வந்து வெளியில் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இது ஃபுல்லாக பேக் ஆகி நல்லா ஆறிடுச்சு. எவ்வளோ பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு சைட்ஸ் அது லீவ் ஆகி வரும்போதே தெரியும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பேக் சைட் வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக பேக் ஆகியிருக்கு. அண்ட் இந்த கேக் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் வந்துட்டு மில்லட்லேயே செஞ்ச மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லவே மாட்டேன். டோட்டலி நம்ம மில்லட்டில் செஞ்சால் கேக்ஸ் எப்படி வரும் அதே மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த சாக்லேட்டி ஃப்ளேவரோட அந்த நட்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் சாக்லேட் சங்க்ஸ் எல்லாம் வந்து மேலே லோட் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல மாய்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இது கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பர்ஃபெக்டாக பேக் ஆகியிருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக பேக் ஆகியிருக்கு. ஸோ மில்லட் கேக்ஸ் இந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக வந்து வராது. பட் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு டீ டைம் கேக் டெக்ஸ்சரில் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. அண்ட் இந்த ஒரு மில்லட் கேக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே 2 to 3 days வந்துட்டு ஸ்டோர் பண்ணலாம் வெளியிலே ரூம் டெம்பரேச்சரில். அண்ட் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா 1 week வரைக்குமே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியும். அண்ட் ரொம்பவே நல்ல க்ரம்பிளி டெக்ஸ்சரோட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கேக் வந்துட்டு உடனே சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே சாப்பிட்றதுக்கு இன்னுமே ஃப்ளேவர் நல்லாவே வந்து என்ஹான்ஸ் ஆகிருந்துச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கில்ட் ஃப்ரீயான ஸ்நாக்காக இருக்கும் அவங்களுக்கு. அண்ட் கேக் வந்து மைதாவில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஹோல் வீட் அண்ட் ராகி வச்சு செய்கிற கேக்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பர் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். நல்ல டேஸ்டியான ஒரு டீ டைம் கேக்காக இருக்கும். இது நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு ராகி மட்டுமே யூஸ் பண்ணி செய்கிற ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபி இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கோதுமை மாவில் ஆட் பண்ணிக்கிறனால இந்த கேக்கோட டெக்ஸ்சர் டேஸ்ட் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அந்த கேக்கோட டெக்ஸ்சர் டேஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சின்னதாக ஒரு லைக் கொடுத்து என்னையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஸோ அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.